இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதத்தில் கொடுத்தவர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது, பிலிப்பியர் 4:11, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனம் ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சில நேரங்கள்ல குறைவுகள் வரும்போது நாம் சில நேரங்கள்ல அதை திருப்தி அடைவதில்லை. ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அவளுடைய வீட்டில் முழுவதுமாக அவர் வேலை ஆட்கள் வைத்து அவர் வேலை செய்து வந்தார். அந்த வேலை ஆட்கள் சின்ன சின்ன செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு வழக்கமான ஒன்று. ஒரு நாள் திடீர்ந்து ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் அவருக்கு கேட்டது. அவருடைய சமையல் அறையிலே என்று ஒரு சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்கிறது? அந்த அதில் ஒரு பெண்மணி சொல்கிறா, எனக்கு மட்டும் $25 பணம் கிடைத்தால் நான் மிகவும் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி அவள் சொன்னதை அவர் கேட்கிறார். இப்போது அவருக்கு ஒரு எண்ணம், $25 அந்த பெண்மணிக்கு கொடுத்தா ரொம்ப திருப்தியா இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் எடுத்து கொடுக்கிறார். அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறனால அந்த பணம் அவருக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. இப்போது அவர் கொடுத்து விட்டு வரும்போது அந்த பெண் சந்தோஷமாக இருப்பாள் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறார், ஐயோ, நான் இவர் $25 தருவார் என்று தெரிந்திருந்தால் $50 கேட்டு இருந்திருப்பேனே என்று சொல்லி அவள் சொல்வதை நினைத்து அவர் பார்க்கிறார். திருப்தியற்ற வாழ்க்கை, இந்த ஜனங்கள் அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏமாற்றம் அடைந்தார். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நாம் திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்ம கொடுக்கும் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கொடுக்கிறார், ஆனால் அதிலே நாம் திருப்தி அடைவதில்லை. வேதாகமத்திலே ஒரு பெண்மணியை குறித்து, ஒரு ஏழை விதவை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஏழை விதவை என்ன செய்கிறாள்னா, அவள் காணிக்கை கொடுக்கிறாள். வேதத்திலே அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா 21:4, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார்கள். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு ஏழை விதவை பாருங்க, ஆலயத்திலே அவள் காணிக்கை போடுகிறார். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவனித்து பார்க்கிறார். அந்த காணிக்கை போடுகிற அந்த இடத்துல உட்கார்ந்து யாரெல்லாம் காணிக்கை போடுகிறார்கள், ஐஸ்வர்யவான்கள்லாம் வந்து அங்கே போடுகிறார்கள். அங்கே அவர் கவனித்து கொண்டிருக்கிற போது இயேசு அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்போது அந்த ஏழை விதவை வந்து அவள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம் அவள்கிட்ட உள்ளதை அவளுக்கு அந்த காணிக்கையே கொடுத்துடுறா. பாருங்க, அந்த ஒரு சம்பவம் உண்மையிலே அது யாராலையும் முடியாத ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். நம்மளால இல்லாமையில நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்குது என்று சொல்லி நம்மகிட்ட இருக்கிற அதை நம் கொடுப்பது மிக கடினமான ஒன்று. சில நேரங்கள்ல காணிக்கை விஷயத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் மிகவும் தவறுகிறோம். இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா, காயின் ஆபேல் அவர்களுடைய பலி, கர்த்தர் அந்த ஆபேல் அவளுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அந்த காயின் ஆபேல் இரண்டவரும், அந்த காயின் என்ன செய்கிறான், அவன் திருப்தி, அவன் காணிக்கையை அவன் சரிவர கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்க வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம் காணிக்கை விஷயத்துல எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கொடுப்பதுல பார்த்தீங்கன்னா பெயர் பிரஸ்தாபம் பண்ணுகிற சிலர் உண்டு. அவர்கள் கொடுப்பதை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். இன்னும் சிலர் பாருங்க, கொடுக்க மாட்டாங்க, அவர்கள் கொடுப்பவர்களையும் கொடுக்க விட மாட்டார்கள்.
சிலர் காணிக்கை காரியங்களில் பார்க்கும்போது, சிலர் வீடுகளை சந்திக்கும்போது சிலர் ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா எல்லா வசதிகள் இருந்தும் அவர்களால் கொடுக்க மனது இருக்காது. இங்கே வேதத்திலே அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். சங்கீதம் 96:8 கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி. அப்போ நாம் காணிக்கை கொடுப்பதில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த ஏழை விதவை அவள் ஏழ்மை நிலைமையிலே மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி கர்த்தர் அவர் சொல்ல, மெய்யாகவே சொல்கிறேன், உண்மையா நான் சொல்றேன், அவள் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக போட்டான்னு சொல்ல. இப்போ இந்த உலக காரியங்களை உலக வாழ்க்கையில அதிகமா போடுறோம்னு சொன்னா இந்த ஏழை விதவை கொடுத்ததை வைத்துலாம் நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 10 லட்சம் அப்படி 50,000 அப்படி கொடுக்குறவங்கள மட்டும்தான் மேன்மைப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே கர்த்தர் என்ன பார்க்கிறார்? நம்மளுடைய காணிக்கை நம் கொடுக்கும் விஷயத்துல கர்த்தர் பார்க்கிற காரியம் என்னன்னா, நாம் உள்ளதுல நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நம்ம எப்படி கொடுக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஏழை விதவை அவள் கொடுக்கிறாள். அவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு வைத்திருந்ததை அத்தனையும் கொடுத்துட்றான். ஏன்னா அவளுக்கு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட சில நேரங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய மகிமைக்கு கண்டு கொடுக்க தவறி இருந்தனா ஆண்டுகிட்ட கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு அதை எதிர்பார்க்கிறார். அதனால இன்னொரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 1:13 இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்றார். பாருங்க, ஏன்னா அக்கிரம சிந்தனையோடு நம்ம கொடுக்கிற காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏசாயால அந்த வரிசையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மளுடைய காணிக்கையை அவர் காணிக்கை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு மகிமைக்கென்று நம்ம கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கூட அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவேன்னு நம்ம காணிக்கை கொடுக்குறோம். இந்த ஏழை விதவையை நம்ம நினைச்சு பாருங்க. சீனா தேசத்துல ஒரு பழமொழி உண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கால்களுக்கு செருப்பில்லையே என்று ஏங்கினேன், 2 கால்களுமே இல்லாத ஒரு மனிதனை பார்க்கும் வரை என்று சொல்லி அங்கே ஒரு புத்தகத்திலே பாருங்க. கால்களுக்கு செருப்பில்லைன்னு ஏங்கினானா 2 கால்கள் இல்லாத மனிதனை பார்த்து அவனை பார்க்கும் வரை என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சில நேரத்தில் நம்ம ஒன்றுமே இல்லை, நம்மகிட்ட இது இல்லை என்று சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுவும் இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க. அதை பார்க்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம இந்த ஏழை விதவையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆண்ட சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட அப்பா. அந்த நாளிலே சப்பா நாங்கள் கொடுக்கும் காரியத்தில் சப்பா வேதத்தில் இந்த ஏழை விதவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாருப்பா. நாங்களும் கூட இதே போல் எங்கள்கிட்ட இருக்கிறத உள்ளதை நாங்கள் கொடுக்கிற ஒரு மனதை எங்களுக்கு கொடுங்க சப்பா. எங்களுக்கு எங்களுடைய காணிக்கை விஷயத்தில் நாங்கள் யாருக்கு ஊழியங்களுக்கு எந்த தேவைகளுக்கு நாங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு சித்தமோ அவர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு நல் மனதை எங்களுக்கு கொடுங்க சப்பா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கிற துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஏறிடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.